ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரை எப்படி நம்ம டார்க் தீமுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இன்னைக்கு கண்டிப்பா நம்ம நம்மளுடைய போனை டார்க் தீம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நானும் இந்த போனை டார்க் தீம்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி டார்க் தீம்ல யூஸ் பண்றப்ப இந்த குரோம் ப்ரௌசரையுமே டார்க் தீம்ல யூஸ் பண்ணுன்ற ஒரு தேவை வரலாம். ஸோ இப்போ இது லைட் தீம்ல இருக்கு. ஸோ எப்படி டார்க் தீம்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு மேல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு பிறகு செட்டிங்ஸ்ல பார்க்கலாம் தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ லைட்ல தான் டிக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டார்க் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்க குரோம் ப்ரௌசர் இப்போ டார்க் தீம்க்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ நீங்க இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. உங்களுடைய போன் என்ன தீம்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த தீம்லயே குரோம் இருக்கணும்னா சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும் போது சிஸ்டம்ல இருக்க அதாவது உங்க போன் என்ன தீம்ல இருக்கோ அந்த தீமே இந்த இடத்துல செட் ஆகிரும். சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு செட் ஆகிரும் கொடுக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்ம குரோம் ப்ரௌசர்ல தீமை சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.